கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எந்த இடத்துலயும் ரிஸ்க் எடுக்காம முதலீடு செய்யறேன்னு எஃப்டில உங்க பணத்தை போட்டு வச்சிருக்கீங்களா? ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? 6-7% தான். ஆனா என்ன பண்றது, சேஃபா இருக்கே, ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே நீங்க பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ஒரு சூப்பரான ஆப்ஷனை சொல்ல போறேன். இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க சேஃபா எந்த ரிஸ்க்கும் இல்லாம எஃப்டிலேயே அதிகமான ரிட்டர்ன்ஸையும் பெற முடியும் இந்த ஒரு ஸ்மார்ட் மூவால. இது எந்த மாதிரியான டாக்டிக்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகும், இதுல இருந்து நீங்க எந்த மாதிரியான ப்ராஃபிட்டை அடைய முடியும், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸாம்பிளோட கிளியரா புரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை அட்லீஸ்ட் இங்க போட்டோம்னாவது ஒரு 6-7% ரிட்டர்ன்ஸ் வருமே அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே முக்காவாசி தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் எஃப்டி. என்னதான் எஃப்டில ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஓகே, அட்லீஸ்ட் அது படுத்து தூங்காம ஒரு அளவுக்காவது ஒரு ரிட்டர்ன்ஸ் சம்பாதிச்சுக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எஃப்டில வந்து நம்ம பணத்தை போடுறோம். ஏன்னா முக்காவாசி பேர் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்க கூட போடுற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் எஃப்டி. அப்பேற்பட்ட எஃப்டில உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இந்த லம்சம் அமௌண்ட்டை எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. 5 வருஷம் லாக்இன் பீரியட்னு வச்சுக்கோமே. நீங்க எந்த நேரத்தில் அந்த எஃப்டியை லாக்இன் பண்ணீங்களோ அடுத்த 3 மாசத்திலேயே ரெப்போ ரேட்டை ஏத்திட்டாங்க ஆர்பிஐ. அப்போ ஒரு 0.5% அதிகமாகுதுன்னு வச்சுக்குவோம். ஐயோ 3 மாசம் வெயிட் பண்ணி நான் எஃப்டியை போட்டிருந்தேன், நான் இன்னும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட சில சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா ரெப்போ ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் நீங்க வாங்குற அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த டென்யூர் வரைக்கும் ஃபிக்ஸ்டா தான் இருக்க போகுது, அது மாறாது. நீங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி அதுக்கப்புறம் ரெப்போ ரேட் கம்மியானாலும் உங்களுக்கு நீங்க எந்த இன்ட்ரெஸ்ட்க்கு லாக்இன் பண்ணிருப்பீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த டென்யூர் முடியற வரைக்கும் கிடைக்கும். இதுவே நீங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லாக்இன் பண்ணி அதுக்கப்புறம் ரெப்போ ரேட் ஏத்துனாலும் நீங்க எதுக்கு லாக்இன் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபுல்லாவே நீங்க வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லயே லாக்இன் ஆவறது தான் நீங்க லேக் பண்ற ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் நம்ம ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி நம்ம பணத்தை எஃப்டியில் இருக்கிற பணத்தை எஃப்டிலேயே நம்ம திருப்பி போட்டு எப்படி அதிகமான இன்ட்ரெஸ்டையும் ரெப்போ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்ம டாக்டிக்ஸ் ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம கத்துக்க போறோம். which is called எஃப்டி லேடரிங். எஃப்டி லேடரிங் அப்படின்னா என்ன? முதல்ல லேடர் அப்படின்னா என்ன? ஏணியை போட்டு நம்ம படிப்படியா முன்னேறது இல்லையா, படிப்படியா மேல ஏறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம பணத்தையும் படிப்படியா கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கும் பெருக்கிறதுக்கும் எஃப்டி லேடரிங் டாக்டிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு குட்டி உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் வாங்க. அதே 10 லட்சம் ரூபாய் லம்சம் அமௌண்ட் எக்ஸாம்பிளா வச்சுக்குவோம். அதை நீங்க வந்து 5 வருஷத்துக்கு லாக்இன் பண்றீங்க எஃப்டில ஒரே ஒரு சிங்கிள் அக்கவுண்ட்ல. அது நார்மல் எஃப்டி. எஃப்டி லேடரிங் அப்படின்னு வரப்போ அந்த 10 லட்சம் ரூபாய நீங்க 5ஆ பிரிப்பீங்க. எப்படின்னா 2 லட்சம் ரூபாய 1 வருஷ டென்யூருக்கு போடுவீங்க, இன்னொரு 2 லட்சம் ரூபாய 2 வருஷ டென்யூருக்கு எஃப்டில போடுவீங்க, இன்னொரு 2 லட்சம் ரூபாய 3 வருஷ டென்யூருக்கு எஃப்டில போடுவீங்க, இன்னொரு 2 லட்சம் ரூபாய 4 வருஷ டென்யூருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அடுத்த 2 லட்சம் ரூபாய 5 வருஷ டென்யூருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் எஃப்டி லேடரிங். சோ 1 வருஷ டென்யூர் முடிஞ்ச கையோட அந்த 2 லட்சத்தை எடுத்து அடுத்த ரிவைஸ் ஆன ரெப்போ ரேட்டுக்கோ இல்ல ஒரு சிறந்த நல்ல எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கோ நீங்க அந்த பணத்தை திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மெச்சூரிட்டி ஆன கையோட திருப்பி நீங்க வந்து அதை ரினியூ கூட பண்ணிக்கலாம். என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல 2-3 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிக்க முடியும் உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. எப்பெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க பணத்தை வந்து நீங்க எஃப்டில போட்டுட்டீங்க, அந்த ஒரு பணம் மெச்சூர் ஆயிருச்சு, டென்யூர் முடிஞ்சு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ரெப்போ ரேட் ஏறி இருக்கோ இறங்கி இருக்கோ அந்த ரெப்போ ரேட்டுக்கு தகுந்தாப்புல நான் என்னோட இதை வந்து ரினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரினியூ பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க டென்யூரை வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு நம்ம பணத்தை நீங்க 5 வருஷம் ஒரே இடத்துல போட்டு வச்சிட்டீங்கன்னா நம்மளால அசைக்க முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா நம்மள நிறைய பேர் இந்தியன் மென்டாலிட்டி அப்படின்னா போட்டா எடுக்கவே கூடாது, 5 வருஷத்துக்கு அப்படியே கெட்டையா கிடக்கணும், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க எல்லாம் வந்து அங்க போட்டு வச்சிருவாங்க லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு பிரேக் டவுன் பண்றப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கிற மாதிரியும் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் தொடவே முடியாதப்பா அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில நடுவில் போய் பிரேக் பண்ணி பெனால்ட்டியோட வெளியில வந்து இந்த மாதிரிலாம் அசம்பாவிதமும் நடக்காது. ஏன்னா நீங்க 1 வருஷம் முடிஞ்சது உங்களுக்கு கைக்கு 2 லட்சம் ரூபாய் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு கைக்கு வந்துருது. அதே மாதிரி அந்த பணத்தை தூக்கி அடுத்த ரிவைஸ் ஆன ரெப்போ ரேட்டுக்கு நீங்க போட்டுக்கலாம். ரெப்போ ரேட் அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். சோ இந்த மாதிரி பண்றப்போ உங்களோட பணம் பாதுகாப்பா சூப்பரான ரிட்டர்ன்ஸை ஸ்மார்ட்டா எஃப்டிலேயே உங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ இதுதான் எஃப்டி லேடரிங். நீங்க இதை மட்டும் பண்ணாம இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க வந்து செக் பண்ணவும் செய்யணும். எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கொடுக்குறாங்க, கம்பேரிட்டிவ்லி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல பாருங்க, உங்களுக்கு என்னதான் மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகப்பட்டது எஃப்டிக்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க ஒரு கிளான்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கிரீனை பாருங்களேன். 3 வருஷம் டென்யூர் போறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு எஃப்டி போட்டா எந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒரே ஒரு வருஷம் போதும்பா எனக்கு அப்படிங்கிறவங்களுக்குமே வந்து இந்த ஸ்கிரீன்ல எந்த மாதிரியான நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் வந்து Kredit.pe. Kredit.pe பிளஸ் யூனிட்டி எஃப்டியோட ஆஃபர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் சிச்சுவேஷனுக்கும் ஒரு வருஷம் எஃப்டியை பண்றது ஒரு சிறந்த ஆப்ஷனா இருக்கும். லிக்விடிட்டி ப்ராசஸ்லையும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இவங்க கிட்ட 7.5% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கான எல்லா ஆஃபரும் இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் எஃப்டிலேயே வந்து 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதால ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஸோ இதுவே Kredit.pe ஆப்பை யூஸ் பண்ணி எஃப்டியை புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% கேஷ் பேக்கும் கிடைக்குது. ஸோ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டும் கிடைக்குதுன்னா பாருங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன, இப்போ நீங்க பாத்தீங்கல்ல எல்லா ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு, ஸோ டக்குன்னு Kredit.pe ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க எஃப்டியை புக் பண்ணுங்க. பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது, 5 நிமிஷத்துல உங்க எஃப்டி நீங்க புக் பண்ணிக்கலாம் வீட்டில் உட்காந்தபடியே. ஸோ இப்போ எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் வந்தாச்சு. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து எந்த இடத்துல உங்களுக்கு சிறந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அப்புறம் நீங்க வந்து எஃப்டியை புக் பண்ணிக்கலாம். நீங்க பேங்க்ல எஃப்டி போட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மூலமா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா நீங்க எஃப்டி புக் பண்ணாலும் சரி, நீங்க உங்களோட எஃப்டி லேடரிங் ஸ்மார்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாபம் உங்களுக்கு. இப்போ இந்த எஃப்டி லேடரிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் வித் எக்ஸாம்பிள். இப்போ இதுல இன்னும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, லிக்விடிட்டி அவைலபிலிட்டி. அதாவது ஒரு வருஷமும் உங்களோட லம்சம் அமௌண்ட் மெச்சூர் ஆயிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு நடுவில் ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்க இந்த எஃப்டியை பிரேக் பண்ணி பெனலைஸ் ஆகி அதிலிருந்து தனியா லாஸ் ஆகி எதுவுமே வேண்டியதில்லை. வித் ரிட்டர்ன்ஸ் நச்சுன்னு அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த ஒரு எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அனுபவிச்சுட்டு உங்க பணம் உங்க கைக்கு வந்துடும். ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், வேற ஏதாவது கமிட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த ஒரு வருஷம் உங்க பணம் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த வகையில எஃப்டி லேடரிங்ல உங்களுக்கு எவ்ரி இயர் உங்க கைக்கு மெச்சூர் ஆகி பணம் வந்துகிட்டே இருக்கிறது எவ்வளவு சிறந்த ஒரு ஆப்ஷன் இல்லையா? இதுக்கு நீங்க தான் ஸ்மார்ட்டா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். லிக்விடிட்டி அவைலபிலிட்டி. பாயிண்ட் நம்பர் 2, இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வங்கியிலுமே நீங்க லம்சம் அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட, லெட்ஸ் சே ஒரு 6-7 லட்சம் போட்டிருக்கீங்க, இல்ல 10 லட்சமே போட்டிருக்கீங்க எஃப்டிலையோ இல்ல ஏதோ ஒன்றுல போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த ஒரு பேங்க் தீ பிடிச்சி போச்சு, அந்த ஒரு பேங்க்ல கொள்ளை அடிச்சிருச்சு, இல்ல அந்த பேங்க் ஏதாவது ஆகி போச்சு, ஆனா அந்த பணம் நம்மளுக்கு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. எவ்வளவு வரும்? 5 லட்ச ரூபா மட்டும்தான் வரும். அக்கார்டிங் டு DICGC என்ன சொல்றாங்கன்னா, உங்க பணத்துக்கு நாங்க வெறும் 5 லட்ச ரூபா மட்டும் தான் இன்சூரன்ஸ் கொடுப்போம். அதுவே பணம் 5 லட்ச ரூபாய்க்கு மேல எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் 5 லட்சம் மட்டுமே. சோ சேஃபா இருக்க போகுது. நீங்க 2 லட்சமா எல்லா எஃப்டி அக்கௌண்ட்லயும் போட்டு வச்சிருக்கிறப்ப அந்த 2 லட்சம் உங்களுக்கு திரும்பி வந்துடும். அந்த வகையில இன்சூரன்ஸ்லயும் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனையும் உங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் எஃப்டி லேடரிங்ல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, லோவர் டாக்ஸ் பர்டன். அதாவது நீங்க லம்சமா அமௌண்ட் வந்து எஃப்டில போட்டு வைக்கிறப்போ அது மெச்சூராகி வெளியில வர்றப்ப அதுக்கான டாக்ஸ் வந்து பயங்கரமா நீங்க கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் லம்சமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்திருக்கும். அதுவே நீங்க வந்து சின்னதா பிரேக் டவுன் பண்ணி இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி நீங்க வந்து சின்ன அமௌண்ட் பிரேக் டவுன் பண்றப்போ அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறப்போ பர்டன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். பாயிண்ட் நம்பர் 4, சேஃபான ட்ரெடிஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது லட்டு மாதிரியான ஒரு ஆப்ஷன். நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணல, எஸ்ஐபியில் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணல, எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கணும், அது இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும், அட் தி சேம் டைம் முதலீடும் பண்ணி அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு எஃப்டி லேடரிங் ஒரு சிறந்த பூந்தி லட்டு மாதிரி. தயவு செஞ்சு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. which is one of the biggest advantages for traditional investors. சரி, இவ்வளோ தூரம் எஃப்டி லேடரிங் பத்தி நம்ம நல்லா பேசணுமே, இதுலயும் எந்த விதமான பேக்லாகோ இல்லை எந்த விதமான ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லாமையா இருக்க போகுது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கடமையிலும் கட்டாயத்திலும் நான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு பக்கத்தோட நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லி அதை விற்பனை பண்றதுக்கான ஒரு ஆள் நான் கிடையாது. ஏன்னா மக்களாக ஒன்னாயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்க இதில் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றதுல தான் எனக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்போ ஒர்க் ஆகாம போகும்னா ரெப்போ ரேட் இறங்கும்.
பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டானா கூட 2020 2025 ரெப்போ ரேட் இப்படி ஏறி இப்படி இறங்கியிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துலேயே ரெப்போ ரேட் 1.25% இறங்கியிருக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷமும் நான் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கம்மி ஆகிட்டு போகிறப்போ ரெப்போ ரேட்டு நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக்லாகாக தான் எஃப்டி லேட்ரிங்கில் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் நினைக்கலாம் பேசாமல் அன்னைக்கு 8% கொடுக்குறேன் அப்போவே நான் லாக்இன் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு வச்சிருந்தேன்னா இப்போ இப்படி கம்மியா இருக்கே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுல கண்டிப்பா இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க ஏதாவது அந்த ஒரு வருஷம் மெச்சூரிட்டிக்கு நடுவுல கூட எனக்கு பணம் வேணும் அதை நான் பிரேக் டவுன் பண்ணணும் பண்ணீங்கன்னா அதுக்கும் பெனால்ட்டி இருக்குது. நீங்க என்னதான் வந்து 5 வருஷம் நான் வச்சாதான் பிரேக் டவுன் பண்ணுவேன், ஒரு வருஷம் வச்சாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு வருஷத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு நெச்சு கம்மியாக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு பெனால்ட்டி இல்லாமல் உங்களுக்கு காசு கிடைக்காது. பெனால்ட்டியோட தான் நீங்க பிடிச்சிக்கிட்டு தான் எல்லா பணத்தையும் உங்களுக்கு வந்து ப்ரீபேமெண்ட்ல கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 3, முக்கியமான ஒரு பாயிண்ட், 5 வருஷத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய எஃப்டிஸ்க்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. அண்டர் செக்ஷன் 80C கீழே நீங்க வந்து அந்த ஒரு எஃப்டில நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பணத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கை வந்து காமிச்சு டாக்ஸ் டிடக்ஷன் பண்ணிக்க முடியாது. ஏன்னா டியூரேஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இந்த எஃப்டி லேடரிங் மெத்தட்ல இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா நான் வந்து இந்த காயை நவுத்துவேன், நான் எஃப்டியை வந்து இப்படியும் நான் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுவேன், ப்ரெடிக்ட் பண்றேன் நான் எக்கனாமிக்ஸ் எடுத்து என்ன ஆகும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எஃப்டி லேடரிங் எல்லாம் ஜிலேபி மாதிரி தட்டி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க கொடுத்த ஒரு ஐடியா தான் இது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா அந்த மாதிரி எல்லாம் நல்லா அனுபவிச்சு ஒரு நல்ல காலத்தில் ரிட்டர்ன்ஸ் அள்ளி இருக்கிறவங்க சொன்ன ஒரு வார்த்தைகள் தான். நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனால் ரிஸ்க் இல்லை. அதை நீங்கள் ஒரு நல்ல இதாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நீட்டாக தெளிவாக எந்த மாதிரியான ஒரு எஃப்டி லேடரிங்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன ஏது வித் எக்ஸாம்பிள் இப்படி கேஷுவலாக சொல்லி ஓரளவுக்கு நானும் நீட்டாக முடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இன்னுமே ஒரு வீடியோவில் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கோ இல்லையோ, நம்ம எல்லாருமே ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு டெய்லரிங் மிஷின் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சாவது நம்ம காசை நம்ம சம்பாதிச்சுக்கணும். தாய்க்கல்வி படம் பார்த்தேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் பார்த்து எங்கள் ஆயா எங்கள் அம்மா இவங்கெல்லாம் படுற கஷ்டம் அதெல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நான் நினச்சேன், நான் எந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கேன்னா, மக்களுக்கு பணப்புழக்கட்டத்தை பற்றி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா அது பெண்களுக்கு முக்கியமாக இன்னும் சென்சிட்டிவாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. விச் இஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சாதாரண கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதையும் தாண்டி இந்த ஃபீல்டில் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். இது மூலயமா ஒரு பெண்ணுக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பையும் ஒரு நாலேஜையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த பெண்ணுக்கு அது கற்றுக்க வேண்டிய நாலேஜை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்த மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஃபெமினிஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெண்களோட உரிமையை பற்றி பேசுகிறாங்க. பெண்களோட அந்த ஒரு எல்லா கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க, ரைட்ஸை பற்றி பேசுகிறாங்க. அட் த சேம் டைம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இன்னொரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாங்கள் இருக்கிறோம். அது எப்படி அவங்க கோ த்ரூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த இடத்த நான் வந்து பிடிச்சிட்டேன், இனிமேல் பிடிக்க போகிறேன். இனி எல்லாத்தையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் அந்த மாதிரி அந்த வகையில் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களோட சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். Boss Wala. Be the boss.